ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ், ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்னு கேட்கறாங்க அப்படின்னாலே கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி பை 2 பண்ணி விட்டீங்கன்னா நம்ம என்ன கிடைச்சோம்னா சிபி கிடைச்சோம். என்ன கிடைச்சு நமக்கு 640. வருங்கால அரசியல் இடைவெளியும் மனமாற வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தாங்க. ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணிருக்கோம், அதை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பாத்துருங்க. ஓகேவா, ஸோ பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாப நஷ்டத்தோட சதவீதம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ல லாப சதவீதம் என்ன நஷ்ட சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா, அது என்ன மாதிரிலாம் கொடுத்து எப்படி எல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோ டக்குனு வந்துரும். ஓகேவா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் காணுன்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, பழ வியாபாரி ஒரு பழங்களை வந்து 200 ரூபாய் வித்துறாரு. வித்துட்டு அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, 40 ரூபாய் கிடைக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க, லாப சதவீதம் கேட்கறாங்க. நான் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன், பார்ட் 1 வீடியோலயே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு என்ன வந்துட்டு போகுது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சரி லாஸ் பர்சன்டேஜ் சரி நம்ம எதுதான் பார்ப்போம், காஸ்ட் பிரைஸ் அடக்க விலைக்கு தான் பார்ப்போம். ஓகேவா, அதாவது லாப சதவீதம் ஈக்குவல் டு எதுதான் பார்ப்போம், நம்ம அடக்க விலைக்கு தான் பார்ப்போம். மேல என்ன எழுதுவோம், அந்த ப்ராஃபிட் அந்த அமௌண்ட் தான் எழுதுவோம். லாபம் எவ்வளவு கிடைச்சதோ அதை மட்டும் எழுதிப்போம். இன்டூ 100 சதவீதம்னாலே நமக்கு இன்டூ 100 தான் போடும். ஓகேவா, அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆன அமௌண்ட் அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, ஆனா கொஸ்டின்ல பாருங்களேன், டைரக்டா கொடுக்காம அடக்க விலை டைரக்டா கொடுக்காம செல்லிங் பிரைஸையும் ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பெண் இருக்குங்க, இந்த பெண்ணை நான் 200 ரூபாய் விற்கிறேன்னா எனக்கு 40 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா இந்த பெண்ணோட ஒரிஜினல் ரேட் என்ன, அடக்க விலை என்னவா இருக்கும், 160 ரூபாவா இருக்கும். கரெக்டா, ஸோ 200 ரூபாய் விற்கிறேன்னா 40 ரூபா லாபம் தான். இதோட அடக்க விலை என்ன, காஸ்ட் பிரைஸ் என்ன, 160 ரூபாய் தானே இருக்கும். ஸோ அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்னது 160 தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ எனக்கு எவ்வளவு கிடைச்சது லாபம், டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க 40 இன்டூ 100. இதை சிம்பிளை பண்ணி விட்டா வேலை முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஜீரோ கேன்சல், 1 4s are 4, 4 4s are 16. இங்க 100 இருக்கு, இங்க 4 இருக்கு, 1 இங்க 25. அப்ப 25% இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு கடைக்காரர் 2 கடிகாரங்களை தலா 380 வீதம் 308 வீதம் விற்கிறார். ஒன்றின் மீது 12% லாபமும் மற்றொன்றின் மீது 12% இழப்பும் பெறுகிறார். இந்த முழு செயலில் அவரின் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்கிறான். ஓகேவா, நான் இந்த மாதிரி சாயல்ல கேட்டா ஏற்கனவே பர்சன்டேஜ் டாபிக்லயே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கொஸ்டின்ல 2% கொடுத்துட்டு, அதாவது 2% கொடுத்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம் அப்படின்னு வந்துட்டாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஓகேவா, இந்த மாதிரி ஒரே ஒரு இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி சாயல்ல நிறைய வாட்டி கேட்டே இருப்பேன், பாத்துக்கோங்க. ஒரு கொஸ்டின்ல 2% கொடுத்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம் அப்படின்னு கேட்டாவே a plus b plus ab by 100 அவ்வளவுதான். அப்ப லாபம் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து +12 போட்டுருணும். ஓகேவா, டிக்ரீஸ் இழப்பு அதாவது நஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா -12 போட்டுருணும். ஓகே, அப்ளை பண்ணா என்ன வரும் போதீங்க, +12 -12 பிளஸ் 2 மல்டிபிள், அப்ப 12 -12 by 100. ஓகேவா, ஸோ என்ன போகுது, இது 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு -144 by 100. மைனஸ்ல வருது சார், என்ன சார்னா மைனஸ்னா டிக்ரீஸ் நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்போது நமக்கு 2 டேலாவோட அடிச்சு விட்டோம் அப்படின்னா இங்க 72 வரப்போகுது, இங்க வந்து 50 வரப்போகுது. ஓகேவா, ஸோ இதை அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 36, இங்க 25 வருது. ஓகே, ஸோ 36 by 25 சிம்பிளை பண்ணி விட்டா ஆன்சர். ஸோ வந்து இதுல எத்தனை வரும், ஒரு 25 போச்சுன்னா நமக்கு மிச்சம் ரிமைனிங் எத்தனை இருக்கும், 25ல 34 25 போச்சுன்னா மிச்சம் 11 இருக்குமா. ஸோ 1 11 by 25% அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஏ ஆப்ஷன். 1 11 by 25 ஆப்ஷன் மாறி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 11 by 25 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ல 2% கொடுத்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம்னு கேட்டாவே இந்த ஃபார்முலா தான். ஓகேவா, a plus b plus ab by 100. ஓகே சார், அந்த 308 அவங்க எல்லாம் கேட்கவே இல்லையா கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, லாபமா நஷ்டம் அதோட சதவீதத்தை காணுன்றாங்க. இந்த கொஸ்டின் என்னது, நஷ்டம் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம், சாரி ப்ராஃபிட் போட்டு பாத்தீங்களா. ஸோ நஷ்டம் 1 11 by 25 லாஸ், சி தான் கொஸ்டின் சரியான ஆன்சர். ப்ராஃபிட் வரக்கூடாதுங்க, நஷ்டம் மட்டும் தான் வரும், ஏன்னா மைனஸ் வந்துருக்கு. இதே பிளஸ்ல வருதுன்னா ப்ராஃபிட். ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ தேர்ட் சம்ல போயிடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. மணி 2 சேலைகளை தலா 2200க்கு விற்றார். ஒன்றின் மீது 10% லாபமும் மற்றொன்றின் மீது 12% நஷ்டமும் அடைந்தார் எனில் சேலை விற்றதில் அவற்றின் லாபம் அல்லது
நஷ்ட சதவீதத்தை காணுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஓகேவா? என்ன பண்றாருன்னா 2 சாரியுமே 2700 தாங்க விற்கிறாரு. விற்கிறப்ப ஃபர்ஸ்ட் சாரிக்கு அவருக்கு 10% லாபம் கிடைக்குது, செகண்ட் சாரில அவருக்கு 12% நஷ்டம் கிடைக்குது. ஓகேவா? அப்ப அவர் அந்த ஃபர்ஸ்ட் சாரியை எத்தனை சதவீதம் வித்திருப்பாரு? 100% லாபமோ இல்லை நஷ்டமோ இல்லை. அப்ப 10% லாபம் கிடைக்கணும் என்ன அர்த்தம்? 110% என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் சாரியை 2700 வித்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் சாரியை 12% நஷ்டத்தை விற்கிறாரு. நஷ்டம் என்னது? 88% தான் அந்த 2700 வித்திருப்பாரு. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா மொத்த அடக்க விலை மொத்த விற்பனை விலை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆன்சர் சீக்கிரமா போட்டுடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஒரிஜினலா அந்த அமௌண்ட் என்ன இருக்கும்? 100%. இதை கண்டுபிடிச்சா வேலை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சலா, இங்க வந்து 1 11 11, இங்க வந்து 2 போமா. ஸோ இங்க 200 இருக்கு. ஸோ இங்க ஒரு 10 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா கிராஸ் என்ன பண்ணோம்? 2 கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 200, இந்த ஒரு ஜீரோ எடுத்து போட்டீங்கன்னா 2000 ரூபாய். அப்ப 2000 ரூபாய் இருக்கக்கூடிய சாரிய அவரு 10% லாபத்தை வித்தாதான் என்ன கிடைக்கும்? 2200 கிடைக்கும். புரியுதா? அப்ப அது எவ்வளவு வித்திருப்பாரு? 110% வித்திருப்பாரு. புரியுதா? இப்போ பாருங்களா, இல்ல 10% எவ்வளவு? 200. அப்ப 2800 விற்கிறான்னா 110% வித்திருப்பாரு. அப்ப இங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க என்ன வித்திரு? அதோட அடக்கலை என்ன வந்திருக்கும்? 100% into x. சரியா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்து 11 டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்க 8 வந்துரு போது, இங்க வந்து 2 வருது. அப்ப இந்த 2 ஜீரோக்கு அப்படியே நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 1 8 are 8, இங்க வந்து பண்ணோம் அப்படின்னா 2 8 are 16, பேலன்ஸ் 4 இருக்கு. அப்ப 40, 5 8 are 40. அப்ப x ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 25, அந்த 2 ஜீரோ அப்படியே போட்டு விட்டுருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாரி 2000 ரூபாய், அதுல 10% லாபம் வித்து 2200 வித்திருக்காரு. செகண்ட் சாரி 2500 ரூபாய் 12% நஷ்டத்துல வித்து 2200 வித்திருக்காரு. அப்ப ரெண்டுத்துக்கான மொத்த அடக்க விலை என்னவா இருக்கும்? ஒரிஜினல் அமௌண்ட் 2000, 2500, 4500 ரூபாய். புரியுதாங்க? இதானது காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. அடக்க விலை 2 சாரியும் சேர்த்து 4500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் அவர் எவ்வளவு வித்திருக்காரு? இதுவும் 2500 தான், இதுவும் 2500 தான். அப்ப அவர் எவ்வளவு வித்திருப்பாரு? விற்ற விலை நமக்கு என்ன வந்துரு போகுது? எஸ்பி 4400 வித்திருக்காரு. இப்ப புரியுதா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் புடவைய 2000 வித்து 10% லாபம் பாக்குறாரு. ரெண்டாவது புடவையில 12% நஷ்டமாயி 2200 விற்கிறாரு. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்த என்ன அர்த்தம்? ரெண்டு பொருளோட அடக்க விலை என்ன வந்துருக்கு? 4500 ரூபாய். ரெண்டுத்தையும் எவ்வளவு வித்திருக்காரு? 4400 வித்திருக்காரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சா? சோ 4500 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 4400 விற்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு நஷ்டம்? 100 ரூபாய் நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்? 100 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. மொத்தமா ரெண்டு சேர்த்து அவங்க என்ன கேக்குறாங்க? அவற்றின் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணு கேக்குறாங்க. அப்ப இது என்னது? நஷ்டம்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே ஆப்ஷனா நஷ்டம் தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நஷ்ட சதவீதம்னா நமக்கு என்ன வந்துரு போகுது? கீழே வந்து காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. இதுல எது அடக்க விலை? 4500 தான் நமக்கு அடக்க விலை. அதான மொத்த ரேட்டு. சோ இங்க 4500 தான் போட போறோம். ஓகே, எவ்வளவு நமக்கு நஷ்டமாச்சு? அதை மேல போடும். 100 into 100. இந்த 100 வந்து ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்துக்கார போடக்கூடிய 100. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சம்லயே அந்த ஃபார்முலா எழுதிருப்போம், அதான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 100/45 இருக்கு. ஆப்ஷன் எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப 100/45 நம்ம எப்படி எழுதலாம்? 100ல எத்தனை 45 இருக்கும்? 2 45 90. ஸோ அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கு? 10 இருக்குமா? கீழே 45 இருக்கு. ஓகேவா? அப்ப 2 10/45. ஸோ இதையுமே சிம்பிளை பண்ணிருக்காங்க. ஸோ 2 5th டேபிள் அடிச்சா இங்க 2 வரப்போகுது. இங்க 9 5 45. அப்போ 2/9% தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகேங்க. ஸோ 4th கொஸ்டின் உள்ள போய். ஓகே, 4th கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதத்தை காண சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் பிரைஸ் இஸ் டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4:5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கிறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு என்ன வந்துரு போகுது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அடக்க விலை. அடக்க விலை என்ன பண்ணுவோம்? கீழே வந்து காஸ்ட் பிரைஸ் போடுவோம், இன்டூ 100 போடுவோம். என்ன லாபம் கிடைச்சதோ அதை மேல போடுவோம். ஓகேவா? அப்போ இங்க 4 ரூபாயா? என்ன பண்றேன்னா ரேஷியோல தானே இருக்கு. இதை 40 வச்சுக்கேன், 50 வச்சுக்கேன். ஓகேவா? 40 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் 50 ரூபாய்க்கு எத்தனை எவ்வளவு லாபம் கிடைச்சது? 10 ரூபா லாபம் கிடைக்கும். ஓகே, ப்ராஃபிட் என்ன கிடைக்கும்? 10 ரூபா கிடைக்கும். எவ்வளவு பொருள் அது? 40 ரூபா பொருள். கரெக்டா? சோ 40 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வித்தா எனக்கு 10 ரூபா லாபம் கிடைக்குமா? சோ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சு. சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்படின்னா இங்க 100 இருக்கு, இங்க 4 இருக்கு.
ஸோ இங்க அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 25% அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 5th கொஸ்டின் உள்ள போயிடலாம். ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருளை ரூபாய் 832 விற்பதினால் கிடைக்கும் லாபமும் அதே பொருளை 448க்கு விற்பதினால் உண்டாகும் இழப்பிற்கு சமம் எனில் என்ன கேக்குறாங்க? லாபத்தை பெற விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம கொஸ்டின் எதுக்கு உடச்சு விட்டுலாம். உடச்சு விட்டு இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் கட் இருக்கு. என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பொருள் விற்கிறப்ப ப்ராஃபிட்டும் கிடைக்கும், லாஸும் கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்க கொடுத்துருக்க 2 நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 2த்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வர போகுது? 8 2 1200 40 30 70 80. ஸோ 1280 கிடைக்குதா? ஸோ வந்திருக்க வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வந்திருக்க வேல்யூ என்ன பண்றீங்க? 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வர போகுது? 640. ஓகேவா? ஏன் சார் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. ப்ராஃபிட் ஏர்ன்டு பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 800 ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்றாங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு நமக்கு லாஸ் சொல்றாங்களா? நமக்கு எப்ப ப்ராஃபிட் கிடைக்கும்? எஸ்பி மைனஸ் சிபின்னு சொல்லுவோம். கரெக்டா? லாஸ் என்ன அர்த்தம்? சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை தான் நமக்கு லாபம். லாஸ் என்னது? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. அப்ப ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் 832 மைனஸ் சிபின்னு இருக்கா? இங்க என்ன இருக்கு? சிபி நமக்கு தெரியாது. ஆனா விற்கனால அவங்க எல்லாம் வந்து இது லாஸ் ஆகுது. 448 இருக்கு. அப்ப 2த்தையும் ஆட் தானே பண்றோம். சோ இந்த பக்கம் வந்து அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1280 கிடைச்சிருக்கு. சோ அந்த பக்கம் போச்சுன்னா சிபி 2 சிபின்னு மாறிடும். கரெக்டா? சோ அந்த 2 தான் நீங்க டிவைட் ஆக போகுது. அப்ப சிபி ஈக்குவல் டு 1280/2. இதை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 640. இதான் நான் அப்பவே சொன்னேன். புரியுதா? சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ், ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் கேக்குறாங்க அப்படின்னாலே கொடுத்துருக்க 2 நம்பரை ஆட் பண்ணி பை 2 பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சோம்னா சிபி கிடைச்சோம். என்ன கிடைச்சு? நமக்கு 640 கிடைச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சமம் அப்படின்னு சொல்லிட்டு 50% லாபத்தை பெற விற்பனை விலை கேக்குறாங்க. அதாவது என்ன கேக்குறாங்க? விற்பனை விலை எஸ்பி கேக்குறாங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. என்ன 50ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்னது நம்ம போன வீடியோல போட்டிருந்தோம் அதே மாதிரிதான். அதாவது எஸ்பி கேக்குறாங்க, சிபி கொடுத்துட்டு எஸ்பி கேக்குறாங்க. விற்ற விலை கேட்டாங்க. என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? எஸ்பின்னு கொடுத்தாலே 100 மேல போடணும். கொடுக்கலன்னா 100 வந்து என்ன பண்ணிடணும்? கீழே போட்டுருவோம். சோ ப்ராஃபிட்டா லாஸ் பார்ப்போம். கொடுத்துருக்க அமௌண்ட் இங்க எழுதிடுவோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுலயே போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்துருக்க அமௌண்ட் போட்டுருவோம். கொஸ்டின் பார்ப்போம். எஸ்பி கொடுத்தா 100 மேல, எஸ்பி கொடுத்துருக்காங்க கொடுக்கல, அப்ப 100 கீழே போட்டுருவோம். ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்ப்போம். சோ ப்ராஃபிட்னா 100 கூட்டி இங்க போட போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சா? சோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்க என்ன இருக்கு? இங்க வந்து 3 இருக்கும், இங்க வந்து 2 இருக்குமா? சோ 2 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 320 வந்துடும். கரெக்டா? சோ 320 3 வாட்டி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 916 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் உள்ள போய். ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. 2 பொருட்கள் 15% என வாங்கப்பட்டு 3 பொருட்கள் 25% என விற்கப்பட்டால் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஓகேவா? அதாவது நான் 2 நோட் புக் வாங்குறேன். சரி, 2 பென்னு வச்சுக்கோங்க. 2 பெண்ணை வாங்கிட்டு எவ்வளவு வாங்கினேன்? 15 ரூபாய் வாங்கிட்டு 3 பெண்ணை 25 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் வாங்கினதே 2 பெண், எப்படி நான் எக்ஸ்ட்ரா ஒரு பெண் விற்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணணும்னா அது வந்து ஈக்குவல் பண்ணணும். நல்லா பாத்துக்கோங்க. 2 பொருளோட இது வந்து 15 ரூபாய் நான் விற்கிறேன். வாங்கிட்டு 2 15 ரூபாய் நான் வாங்கிட்டு 3 பெண்ணை எவ்வளவு விற்கிறேன்? 25 ரூபாய் விற்கிறேன். இது ஈக்குவலா இருக்கா? இல்ல. நான் வாங்குறது 2 பெண்ணு, விற்கிறது 3 பெண்ணா இருக்கே. அப்ப எப்படி நமக்கு லாபம்? இங்க கேக்குறாங்க லாப சதவீதம். லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப என்ன பண்ணா இது 2 ஈக்குவல் பண்ணும். சோ அப்ப இந்த 2 நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 6. 2க்கும் 3க்கும் வந்து எல்சிஎம் என்னது? 6. கரெக்டா? சோ அப்ப இந்த 2 எது கூட மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும் நமக்கு? 3. அப்ப இங்க என்ன இருக்கு? 3. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 வரும்? 2. புரியுதா? சோ 2 3s are 6, 3 2s are 6. அப்ப இங்க என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களா? அதே 3 இங்கேயும் பண்ணி விட்டுருங்க. புரியுதா? சோ இது இங்க என்ன எதால பண்ணிருக்கீங்க? 2ஆல பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க என்னால பண்ணோம்? 2ஆல பண்ணி விடணும். அப்ப புதுசா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. இங்க என்ன இருக்கும்? 15 × 3 45 கிடைச்சிருக்கு. ஓகேவா?
ஸோ இங்க என்ன வந்துடும் புதுசா R ஈக்குவல் டு 50. ஓகே, இப்போ கரெக்டா ஆயிடுச்சு பாருங்க. 6 பெண்ணை 45 ரூபாய்க்கு வாங்கி 6 பெண்ணை 50 ரூபாய்க்கு வித்துட்டேன். கரெக்டா? அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இது ரெண்டுக்கும் லாபம் எவ்வளவு? 5 ரூபா. 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு வித்திருக்கேன். லாப பர்சன்டேஜ் தான் கேட்கிறேன். லாப பர்சன்டேஜ் நம்ம எப்படி இருப்போம்? காஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு P by காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது? 5 ரூபா கிடைச்சது. பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 45 ரூபாய்க்கு வாங்கணும். அடக்க விலை தான் நம்ம பார்க்கணும். ஸோ 45 இன்டு 100. ஸோ பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 5 சார் 5, இங்கே 100. அப்போ 100 by 9 இருக்கா? 100 by 9 இருக்கு. எல்லாமே வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ஃபிராக்ஷன்ல கேட்டாங்க அப்படின்னா 100ல வந்து எத்தனை 9 இருக்கு நமக்கு? 11 9 சார் 99. 11 9 சார் என்னப்பா? 99. பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 1. ஸோ பை 9. இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். 11 1 by 9 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டே இருப்பாங்க. 2 பொருள் நான் இவ்வளோக்கு வாங்கிட்டு அதை 3 பொருள் 4 பொருள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம இது மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அந்த பொருளை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமா நஷ்டமானது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 7th சம். ஓகே, 7th கொஸ்டின் கவனிங்க. 12 பேனாக்களின் அடக்க விலை 8 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஓகேவா? இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா சிபி நம்பர் மைனஸ் எஸ்பி நம்பர் பை எஸ்பி நம்பர் இன்டு 100. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடக்க விலை மைனஸ் விற்ற விலை பை விற்ற விலை இன்டு 100. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். இந்த நம்பர் வந்து மாத்தி போடக்கூடாது. எப்பவுமே அடக்க விலை முன்னாடி அதுல இருந்து இது பண்ணணும். அதாவது காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ், அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலைன்னு வாங்க. அதாவது இத்தனை பேனாக்களையும் விற்று அடக்க விலை ஈக்குவல் டு எப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ அடக்க விலை என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? இங்க அடக்க விலை என்ன? நமக்கு 12 மைனஸ் விற்ற விலை என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு இங்க 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 8 பை விற்ற விலை என்னது? 8 இன்டு 100. ஓகேவா? இதை சால்வ் பண்ணி வேலை முடிஞ்சு. ஸோ 12 8 போச்சுன்னா 4 பை 8 இன்டு 100. ஸோ 1 4 4 2 4 சார் 8. ஸோ 1 2 சார் 2 50% தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. ஓகேவா? எப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ், 8 பேனாக்களின் விலை வந்து இவ்வளோனா அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முக்கியமா சிபி இங்க இருக்கணும், எஸ்பி இங்க இருக்கணும். இப்ப இதே கொஸ்டின்ல இதை மாட்டி விட்டானா எப்படி போறதுன்னு சொல்லிட்டு சால்வ் பண்றேன், நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இதே கொஸ்டின்ல சிபி வந்து 8ன்னு கொடுத்துட்டு எஸ்பி வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா அதேதான். எப்படி? இங்க வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க, இங்க வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 8 penny is equal to the selling price of 12 pennies. அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு அதே ஷார்ட்கட். என்னது? சிபி நம்பர் மைனஸ் எஸ்பி நம்பர் பை எஸ்பி நம்பர் இன்டு 100. ஓகேவா? ஸோ சிபி என்னது? விற்ற விலை என்னது? 8. ஸோ 8 மைனஸ் எஸ்பி என்னது? 12 பை எஸ்பி என்னது? 12 இன்டு 100. ஸோ 8ல மைனஸ் 12 போச்சுன்னா என்னது? மைனஸ்ல வரும். அதுதான் நான் போட்டேன். என்ன சார் மைனஸ் எல்லாம் வருதுன்னா ஒண்ணுமே கிடையாது. மைனஸ்னா நஷ்டம்னு அர்த்தம். புரியுதா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? லாபம்னு சொல்லிட்டாங்களா? மைனஸ்ல இருந்தா நஷ்டம்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன ஆயிடும்? மைனஸ் 4 பை 12 இன்டு 100 வரப்போதா? ஸோ சிம்பிளி பண்ணினா 1 4 4 3 4 12. அப்ப 100 3 டிவைட் பண்ணினா இதான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஷார்ட்கட். முக்கியமா இந்த ஃபார்மேட்டை மாற்றக்கூடாது. அடக்க விலை தான் முன்னாடி இருக்கணும், மைனஸ் விற்ற விலை பை விற்ற விலை. ஓகேவா? சோ 8th கொஸ்டின் உள்ள போயிடலாம். சோ 8th கொஸ்டின் கவனிங்க. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சார் கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருக்கு, ஏன்னா பயங்கரமா இருக்கு சார்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி தான். ஒரு கொஸ்டின்ல 2% மட்டும் கொடுத்துட்டு ஹை லோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? A plus B plus AB by 100. அவ்வளவுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே பிளஸ். ஸோ 15 10 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா 15 × 10 by 100 இருக்குமா?
ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் போகுது 25 நீங்க வந்துட போகுது பிளஸ் இங்க என்ன இருக்குன்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு 15/10 இருக்கும். இது சிம்பிளை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆப்ஷன்ல பாக்குறப்ப எல்லாமே டெசிமல்ல தான் இருக்கு. ஆல்ரெடி இங்க 25 இருக்கா, அப்ப இது என்ன பண்ணலாம் 15/10 கீழே வந்து 10 இருக்கு, நம்ம இது எப்படி எழுதலாம் 1.5 எழுதலாம் கரெக்டா. ஸோ அப்ப இது 1.5 ஆட் பண்ண என்ன வரும் 25 + 1.5 அப்ப 26.5 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். 26.5 ஓகேவா. இந்த ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு, விட்டுருங்க. ஸோ 26.5 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். ஸோ 9th கொஸ்டின் கவனிங்க. ஏ என்பவர் பிக்கு ஒரு மிதிவண்டியை 20% லாபத்திற்கும் விற்கிறார். பி அதை சிக்கு 25% லாபத்திற்கு விற்கிறார். சி அதற்கு 225 செலுத்தினார் எனில் ஏ வைத்திருந்த மிதிவண்டியின் அடக்க விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஒன்றும் இல்லைங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிள பிக்கு வந்து 20% லாபத்துக்கு விற்கிறார். பி அது என்ன பண்றாருன்னா சிக்கு 25% லாபத்துக்கு விற்கிறார். அப்படின்னா அதுக்கு சி என்ன பண்றாருன்னா 225 ரூபாய் பி காசு தராரு. அப்படின்னா ஏ வச்சிருந்தாருல அதோட ஒரிஜினல் ரேட், அதோட அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் ஓகேவா. இதுவே கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா ஏ வச்சிருந்த சைக்கிளோட அமௌண்ட் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியல என்ன பண்ணுவோம் எப்பவுமே எக்ஸ்ன்னு இருக்கு ஓகேவா. ஸோ என்ன பண்றாருன்னா ஏ வந்து பிக்கு எவ்வளவு % லாபத்தை விற்கிறாரு 20% லாபம். அப்ப என்ன பண்ணா 100 கூட்டிக்கணும். லாபம்னா 100 கூட்டி போட்டணும், மைனஸ்னா 100 கழிச்சு போட்டணும். ஸோ 125 சாரி 120 120/100 போட போறோம் ஓகேவா. ஸோ பி வந்து சிக்கு எத்தனை % லாபத்தை விற்கிறாரு 25% லாபம். லாபம் தான் என்ன பண்ணணும் 100 கூட்டிடணும். ஸோ அப்ப 125/100 வந்துருச்சா. அதுக்கு சி வந்து எவ்வளவு காசு கொடுத்தாரு 225. இது சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு புரியுதா. ஸோ லாபம்னா 100 கூட்டி இங்க போட்டுடணும். நஷ்டம்னா இப்ப வந்து பி வந்து லாபத்துக்கு வாங்கி சிக்கு வந்து நஷ்டமாகுது அப்படின்னா 100 கழிச்சு மேல போடணும் ஓகேவா. இது புரியுதா. இப்ப சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இங்க வந்து நம்ம 25 டேபிள் அடிக்கலாமா. ஸோ 25 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்க 5 வந்துரு போது, இங்க நமக்கு 4 வந்துருச்சு ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இங்க 12 இருக்கு 10 இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2 டேபிள் அடிச்சோன்னா இங்க 6 வரப்போகுது, இங்க 5 வரப்போகுது ஓகேவா. ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இங்க 6 இருக்கு இங்க 4 இருக்கு. ஸோ அகைன் 2 டேபிள் அடிச்சுன்னா நமக்கு 3 2 6 2 2 வந்துருக்கும் ஓகேவா. ஸோ லெஃப்ட் வித் என்ன இருக்கு 3x/2 = 225 இருக்கா. ஸோ அப்படியே இங்க நேரம் அடிக்கலாமா. ஸோ 1 3 3 how many 3 225 7 3 21. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கா 15. ஸோ 5 3 15. அப்ப இந்த ரெண்டு அந்த பக்கம் தள்ளி விட்டீங்க அப்படின்னா x = 150 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ 10th சம் உள்ள போயிடலாம். ஓகே 10th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம்மு. ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5ல் ஒரு பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார் ஓகேவா. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3ல் ஒரு பங்கை தனது உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகை பாதி 100 ரூபாய் அப்படின்னா கடைக்காரர் லாபம் என்னன்னு கேக்குறாங்க புரியுதா. சில பேர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க ஓகேவா. நல்லா பாருங்க, ரிவர்ஸ்ல என்ன இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி எவ்வளவா 100. பாதி 100னா ஃபுல்லா எவ்வளவு இருக்கும் 200 ரூபாய் தானே இருக்கும் புரியுதாங்க. அப்ப உதவியாளர்கிட்ட எவ்வளவு இருக்கு 200 ரூபாய் இருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. இங்க இருந்தீங்க பண்ணீங்க. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3ல் ஒரு பங்கு தான் என்ன பண்ணிருக்காரு உதவியாளர் கொடுத்திருக்காரு. 3ல ஒரு பங்கு தான் கொடுத்திருக்காரு. அதாவது 3ல் ஒரு பங்கை உதவியாளர் கொடுத்திருக்காரு. உதவியாளர்கிட்ட எவ்வளவு இருக்கு இப்ப 200 ரூபாய் இருக்கு. அப்ப 3 பங்கு என்ன வந்திருக்கும் நமக்கு 600 ரூபாய் வந்திருக்கும் கரெக்டா. அப்ப மேலாளர்கிட்ட எவ்வளவு வந்திருக்கும் 600 ரூபாய் வந்திருக்கும் கரெக்டா. நான் சொல்றது புரியுதா. சோ மேலாளர்கிட்ட இந்த 600 ரூபாய் இருந்துதான் தனக்கு கிடைத்ததில் 3ல ஒரு பங்கு. இதுல 3ல ஒரு பங்கு தானே 200. 3ல் ஒரு பங்கு என்ன பண்ணிட்டாரு உதவியாளர் கொடுத்துட்டாரு 200 ரூபாய் ஓகேவா. இது புரியுதா. அப்ப மேலாளர்கிட்ட எவ்வளவு இருக்கு 600 ரூபாய் இருக்கு. உதவியாளர்கிட்ட எவ்வளவு இருக்கு 200 ரூபாய் இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஒரு கடைக்காரர் தன லாபத்தில் 5ல் ஒரு பங்கை தான் என்ன பண்றாரு மேலாளருக்கு கொடுக்குறாரு. 5ல ஒரு பங்கு தான் எவ்வளவு இந்த அமௌண்ட். அதாவது 5ல் ஒரு பங்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் குத்துருக்காரு மேலாளருக்கு குத்துருக்காரு 600 ரூபாய் குத்துருக்காரு. அப்ப 5 பங்கு எவ்வளவு. ஸோ 5ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா 3000 ரூபான்றது வரும் ஓகேவா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 3000 ரூபாய். கடைக்காரர் லாபம் எவ்வளவு இருக்கும் 3000 ரூபாய் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ கொஸ்டின் புரியுதா. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ரிவர்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டே வாங்க, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. 10th கொஸ்டினோட பார்த்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுதுங்க ஓகேவா. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து இது வரைக்கும் 25 சம்ஸ் சால்வ் பண்ணிருக்கோம்.
பார்ட் 1ல 15 கொஸ்டின், பார்ட் 2ல வந்து 10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அட்டன் பண்ற மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். பார்ட் 3லயும் இதை தாண்டின வேற என்னெல்லாம் இருக்கு, இன்னும் எப்படிலாம் இடகுடமா கேட்டிருக்காங்க, டஃபா கேட்டிருக்காங்க அப்படின்ற ஹார்ட் டைப்பான கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்ட் 3ல நான் கொண்டு வரேன். கண்டிப்பா அதுவே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வாரம் டெஸ்ட் வந்து இருக்குங்க சண்டே வந்து. ஸோ மறக்காம அது படிங்க. எனக்கே போர் அடிங்க ஸ்லோவா போறது. நான் இந்த மாதிரி ஒரு இது போடவே மாட்டேன். ஸோ நீங்க நல்லா ஃபாஸ்டா படிச்சாதான் நானும் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும். உங்களுக்காகவே நான் இந்த வாரம் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு வீடியோ கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கே ஒரு ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அடுத்த வாரம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்க முடிக்காம இப்போ பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைஸ் அதெல்லாம் படிக்காம இருந்தீங்கன்னா டக்குன்னு படிச்சுட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் படிச்சிருங்க. அடுத்த வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் போட்டு பழக போறோம். ஸோ ரெடியா இருங்க. ஸோ நல்லா படிங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பாய்.